Hello friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி பாலக் கீரை கூட்டு. அதாவது பாலக் தால் இல்ல ஸ்பினாச் தால் எப்படி வேணா சொல்லலாங்க. இது ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸான ரெசிபி. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இத வந்து நீங்க ரோட்டி, சப்பாத்தி இல்ல சாப்பாடு எது கூட வேணா சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டவ்ல ஒரு pan வச்சிட்டு அதுல 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் உங்க பாலக்கீரை இதல ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரையை வந்து இந்த சுடுதண்ணிலே ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இத வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இத வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சோ இந்த கீரை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸில போட்டு இத பேஸ்ட் மாதிரி அரைச்சு கூட இந்த தால்ல ஆட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணீங்கனா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சோ இப்போ வந்து நான் அத சின்னதா கட் பண்ணிட்டேன். சோ கட் பண்ணிட்டு இத செப்பரேட்டா வச்சுக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து உங்க ஸ்டோன் மேஷர்ல போட்டு அத நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க மிக்ஸில கூட போட்டு அரைச்சுக்கலாம். சோ அத நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி அதையும் இந்த பூண்டு கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து பாலக்கீரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சீரக பேஸ்ட் வந்து செப்பரேட்டா வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துட்டு அத வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க தண்ணில. அதுக்கு அப்புறம் ஒரு 3 இல்ல 4 விசில் விட்டு பிரஷர் குக்கர்ல குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அது வந்து நீங்க இந்த பருப்பு மத்து இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த தால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டவ்ல pan வச்சிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க. சோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்க பூண்டு, சீரக, மிளகு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாம எந்த மசாலா பவுடரும் இதல ஆட் பண்ண போறது இல்லைங்க. இந்த மசாலா பேஸ்ட் மட்டும் தான். சோ இது வந்து ரொம்ப இந்த ஃப்ரெஷ்ஷா நாம ஆட் பண்றதுனால இந்த தால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நீங்க குக் பண்ணனும். உங்க தால் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தக்காளியை வந்து நல்லா குக் பண்ணுங்க. இதுதான் நல்ல டேஸ்டே கொடுக்கும். சோ அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 2.5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணீங்கனா இந்த மாதிரி தக்காளி நல்லா dry ஆயி அதே மாதிரி நல்லா மசிஞ்சு நல்லா குக் ஆயிடும். சோ உங்களுக்கு ஸ்மெல்லும் வந்து இந்த சீரகம் பூண்டோட ஸ்மெல்ல உங்களுக்கு நல்லா வரும். சோ அதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணிட்டு இந்த கீரை வந்து நல்லா வேகுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 இல்ல 3 நிமிஷம் குக் பண்ணீங்கனா போதும். ஏனா கீரை வந்து ரொம்ப டைம் எடுக்காது குக் பண்றதுக்கு. மொத்தமா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணீங்கனாலே போதும். அது நல்லா குக் ஆயிடும். சோ இப்போ நான் ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நாம ஆல்ரெடி குக் பண்ணி மசிச்சு வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இது ரொம்ப திக்கா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருந்தனா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பருப்பையும் கீரையும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களோட பாலக்கீரை கூட்டு
ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி இல்லை வந்து நல்லா சுட சுட சாப்பாடு இது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே இன்னும் நிறையா ரெசிபீஸ் தமிழில் பார்க்கணுன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ் இதில் வேணால் என்னை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதோட டீட்டெயில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் மெஷர்மெண்ட்டோட வேணும் அப்படின்னா என்னோடய பிளாகை விசிட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.